இந்த வீடியோவில் 5Sஐ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு புதுசாக ஒரு மெத்தடை ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கு உங்களுக்கு ஓகேனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷன்லையும் உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணிக்கோங்க. வெல்கம் பாப்பிமா. யாரா இந்த காலகட்ட சமாளம் கொண்டு வந்து வச்சது? இவர்தான். இவருக்கு இதான் வேலை. டேய் எடுத்துட்டு போங்கடா. அட தண்ணி மாட்டு பசங்க ஏன்டா பாப்பிட்டு நிக்கிறீங்க? எடுத்து வைங்கடா. அட அப்புறம் செஞ்சீங்க உங்களுக்கு வேற தனியா சொல்லுவா. எடுத்து வைங்கடா. ஐயோ அவர்கிட்ட போறா இங்க வந்து தோணல. இந்த வீடியோவில் நடைபாதையில் தேவையில்லாத பொருட்கள் இருக்கிறதால நடிகர் ராதாரவி அவர்கள் அதை எடுக்குமாறு சொல்கிறாரு. அதே போல் நம்ம ஒர்க் பிளேஸில் தேவையில்லாத பொருட்களை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ரெட் டேக் போட்டு அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தணும். இதுதான் 5Sஓட ஃபர்ஸ்ட் இயர்ஸ் சார்ட். இதை தமிழில் வகைப்படுத்துதல்னு சொல்லுவாங்க. சட்னி எங்க மேம் வைக்கிறேன்? எங்க வைக்கணும்? இட்லிக்கு பக்கத்துல நான் வைக்கணும். ஃபுல் அவ்வளவுதானே வச்சிட்டேன். டேய் இடியட் அப்புறம் என்ன பிளேட் வச்ச? ஓ ஐ அம் சாரி. இந்த வீடியோவில் தட்டில் சட்னியை வைக்காம டேபிள் மேலே வைப்பாரு விவேக். அது மாதிரி இல்லாமல் ஒர்க் பிளேஸில் எல்லா பார்ட்ஸும் அதனோட பிளேஸில் இருக்கணும். மீறி மாறி இருந்துச்சுன்னா பார்ட் மிக்ஸ்அப் இஷ்யூ வரும். இது 5Sஓட செகண்ட் இஸ் செட் இன் ஆர்டர். தொடடா கீழே தொடடா தரைய தொடடா சாவு அடிக்கிறாங்களே. நம்ம ஒர்க் பிளேஸை ரெகுலராக க்ளீன் பண்ணுறது மூலமாக நம்ம ஒர்க் பிளேஸில் இருக்கிற அப்நார்மலிட்டிஸை கண்டுபிடிக்கலாம். இது 5Sஓட தேர்ட் இஸ் ஷைன். கிளீனிங் ப்ராசஸ் செக் பண்ணுறதுக்கும் அதில் தெரிகிற அப்நார்மலிட்டிஸ், எக்ஸாம்பிள் ஆயில் லெவல் ஹை லோ இல்லாட்டி ஏர் ப்ரெஷர் ஹை லோ, இதை செக் பண்ணுறதுக்கும் தரமான முறையில் ஒரு செக் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி அதை அந்த ஒர்க் பிளேஸ் இன்சார்ஜ் தினமும் செக் பண்ணி சைன் பண்ணிட்டு வர்றது பேர் தான் ஸ்டாண்டர்டைஸ். பெரிய பீஸ் இல்ல பிரதர், நீங்க ஐயா ஆட்டோவே சாமியார் வச்சு கும்பிடுறீங்களா? செய்யும் தொழிலே தெய்வம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. என் ஆட்டோ தான் என் தெய்வம், அதனாலதான் இப்படி கும்பிடுறேன். ஓ 20 ரூபா மீட்டர்ல 18 ரூபா தானே காட்டு. பரவாயில்லப்பா, மீட்டர் மேல 2 ரூபா வச்சுட்டு. சாரி சார், மீட்டருக்கு மேல எனக்கு 10 பைசா கூட கொடுக்கணும். உங்களை மாதிரி ஆளுங்க 2 ரூபா 3 ரூபா கூட கொடுக்கறனாலதான் எங்களை மாதிரி ஆட்டோக்காரங்களுக்கு கெட்ட வராங்க. இந்தாங்க சொச்ச 2 ரூபா. நான் ஒரு பிரின்சிபலோட வாழறேன், புரியல? வீடியோவில் வடிவேலு அவர்கள் செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லியிருப்பாரு. அதே போல் நம்மளோட ஒர்க் பிளேஸ்க்கு நம்ம ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி சொன்ன சார்ட், செட் இன் ஆர்டர், ஷைன், ஸ்டாண்டர்டைஸ் இதனாலையும் ஒரு நாள் செஞ்சுட்டு விட்டுடாமல் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வர்றதுக்கு பேர் தான் செல்ஃப் டிசிப்ளின்.